கன்னியாகுமரியில் ஏற்கனவே விவேகானந்தர் பாறை அப்படிங்கிறது ஒரு அது வந்து ராக், விவேகானந்தா ராக், அது ஒரு பாறை மேலே இருக்கக்கூடிய மண்டபம். அப்போ அது மாதிரி இன்னொரு பாறை இருக்குது, அதில் ஒரு வள்ளுவர் சிலையை வைக்கணுங்கிற கலைஞருடைய கனவுக்கு எப்படி இந்த பாறை மேலே அதை அமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த பாறை மேலே தாங்குமா? இப்போ 133 அடி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. 38 அடி அந்த மண்டபம், 95 அடி அந்த சிலையின் உயரம் அப்படின்னு. பீடம் வந்து 38 அடி. அது என்ன அப்படின்னா, திருக்குறளின் அறத்துப்பால் அப்படிங்கிறது 38 அதிகாரங்களை கொண்டது. அதுக்கப்புறம் வந்து பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த காமத்துப்பால் அப்படின்னு சொல்கிறது 70 + 25, அது ஒரு 95. ஸோ இந்த அறம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிறதுல அது பீடமாகவும், அது மேலே சிலையை வந்து 95 அடிக்கும் வைக்கும் பொழுது 133 அடியாக வருது. இப்போ இந்த கல் மேலே இவ்வளோ பெரிய சிலையை இவ்வளோ உயரத்தில், அது கடலுக்கு நடுவில், அலையடிக்கிற கடலுக்கு நடுவில் வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப தான் ஸ்தபதி வந்து அதுக்கு ஒரு மாடல்லாம் பண்ணி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு ஏற்ற கல் எல்லாம் உருவாக்கி கிட்டத்தட்ட அது மொத்தம் சேர்த்திங்கன்னா 7000 டன் வரும் அந்த மண்டபம், பீடம், சிலை எல்லாம் சேர்த்து. அப்போ அதற்கேற்ற கற்களை எடுத்து கன்னியாகுமரியில், அம்பாசமுத்திரத்தில், இங்கே சோழிங்கநல்லூர்லன்னு பல இடங்களில் பிரித்து வேலை பார்த்து இந்த கற்களை இணைப்பது, ஒவ்வொரு கல்லை இன்னொரு கல்லோடு இணைக்கிறதுங்கிற முறையில் அதை சிலையை உருவாக்கி 133 அடி உயரத்துக்கு அதை உருவாக்கும் பொழுது எல்லாருக்குமே இவ்வளோ பெருசுக்கு வச்சா நிற்குமா அப்படிங்கிறப்ப அவர் அந்த நம்பிக்கையை கொடுக்குறார் கலைஞர்கிட்ட, நிச்சயமாக நிற்கும் அப்படிங்கிறது. கலைஞருக்கும் கணபதி ஸ்தபதியோட அந்த அவருடைய சிற்பத்திறனில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஏன்னா அவர் அமைக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் அப்படி தான் இருக்கும். பூம்புகாரில் பார்த்தா கண்ணகி, மாதவி 2 பேருக்கும் ஒரு அழகான சிலை அமைத்திருப்பார். கண்ணகியோட கேரக்டர் எப்படி சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுதோ அது மாதிரி அது இருக்கும். மாதவிக்கான கேரக்டர் எப்படி சொல்லப்படுதோ அது மாதிரி அது இருக்கும். அப்போ அதில் வந்து மாதவியை வந்து ஸ்தபதி வந்து ரொம்ப ரசித்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து. ஏன்னா அது என் மகள் மாதிரி, அந்த மாதவி வந்து நான் என்னோடய மகளாக நான் மனதிற்குள் நினைத்து கொண்டு அதை வடிவமைச்சேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒவ்வொன்றுக்கும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்குதுனால வள்ளுவரை வந்து அந்த மாதிரி காட்டணும் அப்படிங்கிறப்ப அவர் பண்ணுறார். இதில் என்ன ஒரு சிறப்புனா, தஞ்சாவூர் பெரிய கோயில் எல்லாருக்கும் தெரியும், உலக புகழ் பெற்றது. ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கோயில். அந்த கோவில் கோபுரம் வந்து 1000 ஆண்டுகள் பழமையானது. இப்போ அந்த கோவிலை கட்டிய குஞ்சரமல்லன் அப்படிங்கிற ஒரு தலைமை சிற்பி, ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தவர். ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்னே ராஜராஜ சோழன் அவருக்கு வந்து பட்டமும் கொடுக்குறார். அந்த குஞ்சரமல்லன் வம்சத்தில் வந்தவங்க தான் இந்த கணபதி ஸ்தபதி உள்ளிட்ட இந்த ஸ்தபதிகள்.